எனக்கு தயவுசெய்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நானும் ரொம்ப தனிமையில் அப்படியே தான் ஓடிட்டு இருக்கேன். அது மாதிரி எதுவுமே நான் பார்க்கல. உங்களுக்கு எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இல்லை, எனக்கு அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. பட் நான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு நான் மிந்தியும் சொன்னேன், என்னுடைய ஆர்மி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நான் ஒரு கோஎட் ஸ்கூல்ல படித்தேன். எனக்கு அந்த மாதிரி எந்த இனிபிஷன்ஸ் கிடையாது. பொண்ணுங்க பையன்லாம் எங்க வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் புதுசாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்கு வருவாங்க. எங்க அம்மா இங்கே தான் இருக்கா, சந்தோஷமா பேசிட்டு தான் இருப்பாங்க. என்னுடைய லிமிடேஷன்ஸ், என்னுடைய லைன்ஸ் தெரியும் தெளிவா. நான் எங்க வரைக்கும் போகலாம், என்ன பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நீங்க நினைக்கிற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பி காட்டம். ஏன்னா நான் நடிச்சிருக்கேன். அடுத்த ஷோ நான் ரொம்ப பார்ப்பேன். சினிமாட்டிக் நாலேஜ் அதிகமா இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சினிமா படிச்சுட்டு படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப பாருங்க, நம்ம படிச்சாதானே ஒரு உத்தியோகத்துக்கு போக முடியும், இல்லை ஒரு வேலை பார்க்க முடியும். ஸோ படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சினிமா பத்தி படிச்சுட்டு சினிமாக்குள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் டைரக்ட் பண்றது கரெக்டான ஒரு தாட். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வெரி ரேர் யூ வில் ஃபைண்ட் அ மணிரத்னம், வெரி ரேர் யூ வில் ஃபைண்ட் அ சரோஜ் கான், வெரி ரேர் யூ வில் ஃபைண்ட் அ வெங்கட் பிரபு. பட் மொத்தமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாக்குள்ள ஒரு 4 இல்ல 10 படம் பண்ணிட்டு அசிஸ்டண்டா அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட், நாட் ஓன்லி ஜஸ்ட் ஸ்கிரிப்டிங்ல இல்லாம நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பார்த்து நீங்க அப்புறம் வந்தீங்கன்னா அது ஒரு வேற ஸ்டேஜுக்கு தான் கூட்டிட்டு போவோம் வாழ்க்கையில். ஸோ யங் டைரக்டர்ஸ் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஹெல்தியா இருக்கு சினிமா. இல்ல சார், எனக்கு ஹீரோ ஆரோ ஆசை கண்டிப்பா கிடையாது. எதனால சொல்ல வரேன்னா, நான் சின்ன வயசுல இருந்தும் நான் இந்த கண்ணாடி முன்னாடி நின்று பண்றச்செல்லாம் எங்க அம்மா தான் சொல்லுவா, இல்லை எங்க அக்கா இல்லை எங்க அண்ணன் எல்லாம் தான் சொல்லுவாங்க, டேய் ஏன்டா இப்படி மூஞ்சி ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி இருக்க, ஹீரோ மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டியா. எனக்கு அது ஏதோ சின்ன வயசுல அந்த ஆர்வமே இல்லை. அண்ட் எனக்கு 14 ஸ்கிரிப்ட் 14 ஸ்கிரிப்ட்ஸ் ஹீரோக்கு வந்தது சரோஜாக்கு அப்புறம். நான் ஒண்ணு கூட பண்ணல. சமயத்துக்கு வில்லனா இருப்பேன், சமயத்துக்கு ஹீரோவா இருப்பேன், சமயத்துக்கு பிடிச்சிருக்க படத்துக்கு மாதிரி அப்பாவா இருப்பேன். ஹியூமன் பீயிங் சார். ஸோ நான் நீங்க சொல்ற மாதிரி ரோபோன்னா நான் அப்படிதான் போவேன். பட் நான் அது கிடையாது, நான் ஒரு மனிதன். ஸோ நான் என்னுடைய சொந்த பாடி லாங்குவேஜ் தான் பயன்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். எதனாலன்னா, இப்போ ரெகுலரா நான் பேசுற ஸ்டைல், அதுக்காக வர பாடி லாங்குவேஜ் தான் சினிமாலையும் வரணும். பட் ரோல் மாடல் நீங்க சொன்னீங்கன்னா, ரோல் மாடல் அண்ட் அடாப்டிங் அ பர்சன்ஸ் பாடி லாங்குவேஜ் இஸ் 2 different things. நான் ரோல் மாடல் நீங்க பாத்தீங்கன்னா, நான் நிறைய ஆர்டிஸ்ட் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல சில ஆர்டிஸ்ட் பிடிச்சிருக்காங்க. பட் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட், நான் எப்பவுமே ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணேன். ஏன்னா என்ன என்டர்டைன் பண்ண ஒரு கேரக்டர் வந்துட்டு 2 கேரக்டர்ஸ். ஒன்னு அமிதாப் பச்சன், அடுத்தது ரஜினிகாந்த். என்ன பயங்கரமா என்டர்டைன் பண்ணாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். அந்த அவங்க படம் எல்லாம் பார்த்து வெளில வச்ச ஒரு சந்தோஷம், ஒரு கிக், ஒரு பெப் இருக்கும். ஸோ அவங்க ஆல் டைம் ஃபேவரட்ஸ், லைஃப் லாங். நான் இன்னைக்கும் சில படங்கள் 2 பேர் ரஜினி சாரும் இல்ல அமிதாப் பச்சன் எடுத்து பார்த்தேன். இப்போ நான் திவார்லாம் ஒரு 150 தடவை பார்த்திருப்பேன். ஏன்னா அவரும் அந்த காலத்துல ஷேவ்லாம் பண்ணாம வந்த ஒரு 1976ல அப்படி வந்த ஒரு கேரக்டர். ரஜினி சார் தான் கேட்க வேண்டாம், அவர் எப்படி வந்தாலும் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ ஹீரோயிசம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு நானா பாட்டேக்கர் ரொம்ப பிடிக்கும், பரேஷ் ராவல் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரகுவரன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிரகாஷ் ராஜ் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் தனுஷ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். எனக்கு தனுஷோட எக்ஸ்பிரஷன்ஸ், தனுஷோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பை த ஸ்டேஜ் இவ்வளவு நேரம் என்னை பொறுத்து பார்த்து உங்க டைம்லாம் ஒதுங்கி வச்சு என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ விஷ் ஆல் பிஹைண்ட் வுட் subscribers and viewers a
good and a healthy and a prosperous life. Thank you very much.